குரூப் 2A கவுன்சிலிங் போக இருக்கிற மாணவர்கள் கவனமாக தெரிஞ்சுக்குங்க. நமக்கு கொடுக்கப்பட்ட போஸ்ட்டை சம்பளம் வாரியாக அரேஞ்ச் பண்ணிட்டேன். முதல்ல லெவல் 12க்கு இருக்கக்கூடிய போஸ்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். அதற்குரிய சம்பளத்தை நோட் பண்ணியாச்சு. அடுத்து லெவல் 10ல் ஹையர் கேட்டகரியில் இருக்கக்கூடிய போஸ்ட்டை போட்டிருப்பேன். அடுத்து லெவல் 10ல் மோஸ்ட் டிமாண்டட் போஸ்டான ரெஜிஸ்ட்ரேஷன், டிரான்ஸ்போர்ட், ரெவென்யூ, கமர்ஷியல் டேக்ஸ், ஹைவே, லேபர். அடுத்து லெவல் 9 சிபிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அப்புறமா மற்ற டிபார்ட்மெண்ட் எல்லா அசிஸ்டண்ட்டையும் பர்சனல் கிளர்க்கையும் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா லெவல் 10ல் இபிஎஃப்ல இருக்கக்கூடிய போஸ்ட், அதாவது போர்டுல இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் பதவி. இதுதான் நமக்கு டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்கக்கூடிய வேக்கன்சி லிஸ்ட். அதை நம்ம லெவல் வாரியாகவும் சம்பளம் வாரியாகவும் ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரிஃபரன்ஸ் எப்படி இருக்கும் ஓரளவுக்கு அப்படிங்கிற வாரியாகவும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. அடுத்து நான் சொல்லியிருக்கக்கூடிய ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நாள் ஒரு 800 மெம்பர்ஸ் போறாங்க அப்படின்னா தாராளமாக அவங்களுக்கு இது போதும். இது எது வரைக்கும் சார் இந்த ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நாள் கவுன்சிலிங்கும் அடுத்த நாள் கவுன்சிலிங்ல ஹாஃப் டேக்கும். நீங்க பிசி எம்பிசியா இருந்தா உங்களுக்கு 1.5 நாள் வரைக்கும் தான் கிடைக்கும். இதுவே எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ பிசிஎம் அப்படின்னு இருந்தீங்களா உங்களுக்கு 2வது நாள் கவுன்சிலிங் முடிகிற வரைக்குமே நான் இங்க கொடுத்துருக்கக்கூடிய ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் போஸ்ட் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அது இல்லாம பிஎஸ்டிஎம் வச்சிருந்தீங்க அப்படின்னா 2.5 டேஸ் கழிச்சும் 3வது நாள் கவுன்சிலிங் வரைக்குமே உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இது 1.5, அடுத்து 2.5, 2.5லேருந்து 3, இந்த 3 நாள் கவுன்சிலிங்ல யாருக்கெல்லாம் கவுன்சிலிங் நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்களோ உங்களுக்கு என்னென்ன ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் பண்ணியிருக்கேன். முதல்ல 60,000 ரூபாய் சம்பளம். அதுல அதிக நம்பர் இருக்கக்கூடிய பணியிடங்களை நான் பக்கத்திலேயே கொடுத்துட்டேன். உதாரணத்திற்கு சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் அப்படின்னா 411 போஸ்ட் இருக்கு. அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லோக்கல் ஃபண்ட்னா 277 பதவிகள் இருக்கு. இப்படி அடுத்தடுத்த 60,000 ரூபாய் உள்ள சம்பளம் குறைஞ்சிக்கிட்டே வரும். ரைட், முதல்ல உங்களுடைய டார்கெட் 60,000 ரூபாய் சம்பளம் தான் அப்படின்னா உங்களுக்கு இங்க கொடுத்துருக்கிற போஸ்ட் கரெக்டா இருக்கும். இல்ல சார், எனக்கு அந்த பதவியில கூட ஓரளவுக்கு எனக்கு பவர் இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு பார்த்தா லெவல் 10ல் இருக்கக்கூடிய 30,000 ரூபாய் சம்பளம் இருக்கக்கூடிய பதவிகள் ஒன்றுக்கு ஒன்று இணையானவை. ரைட்டா? இதுல மொத்தம் நான் 8 துறைகளை தான் கொடுத்துருக்கேன். இந்த 8 துறைகளும் மிகவும் சக்தி வாய்ந்த துறைகள் அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய துறைகள். இது எல்லாவுமே அரசு கஜானாவிற்கு பட்ஜெட்டு நிதி ஒதுக்கீடெல்லாம் செய்வோம்ல, அவங்களுக்கு வரவினத்தை ஏற்படுத்தக்கூடிய துறைகளாக இருக்கும். அதனாலதான் இந்த மாதிரியான துறைகளுக்கு பவர் அதிகம். உதாரணத்திற்கு ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட், கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், லேபர் டிபார்ட்மெண்ட், ஹைவே டிபார்ட்மெண்ட், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், அடுத்த ஹைவே ஆடிட், எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர் அப்படின்னு சொல்லுவோம். ரைட் சார், இந்த போஸ்ட்டும் எனக்கு வேணாம், நான் என்ன பண்ண போறேன், சென்னையிலே இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா செக்ரட்டரியேட் சர்வீசஸ் போஸ்ட் இருக்கு. அதை லெவல் 9ன்னு சொல்லுவாங்க. லெவல் 10க்கும் லெவல் 9க்கும் எவ்வளவு சார் சம்பளம் டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னா ஒரு 2,000 ரூபாய் வரைக்கும் சம்பள டிஃபரன்சஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப லெவல் 9ல இருக்கக்கூடிய 4 போஸ்ட்டுமே நீங்க தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா சென்னையில மட்டும்தான் இருக்கலாம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ டு ஆல்.